அரசியலுக்கு புரட்சித் தலைவர் வளர்ச்சி அடையறதுக்கு கருணாநிதி எந்த விதத்திலயும் உதவவே இல்ல. ஆனா சினிமா வசனம் 1, 2 படங்களுக்கு எழுதியிருக்காரே தவிர, புரட்சித் தலைவரோட அரசியல் எழுச்சிக்கும், வளர்ச்சிக்கும் முழுமுதற் காரணம் அவர்தான். அவர் தனக்குன்னு ஒரு பாணியை ஏற்படுத்திக்கிட்டாரு. தனக்குன்னு ஒரு ஆரம்ப காலத்துல சரித்திர படங்கள்ல நடிச்சாரு. அதுக்கு பிறகு சமூக படங்களுக்கு ஃபிட்டா நான் அதுக்கும் ஃபிட்டா இருக்கேன். அது மாரியும் நடிப்பேங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள அவர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அதில அவருடைய ஆரம்பகால படங்கள்லேருந்தே, அவர் எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பாரு. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைன்னாச்சுன்னா போய் அங்க போய் நிப்பாரு. தெரியுதுங்களா? அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான பையனா இருப்பாரு. தெரியுங்களா? கண்டிப்பா. அவர் அப்புறம் எங்க ஒரு அக்கிரமம் நடந்தாலும் அந்த இடத்துல போய் பிரசன்ஸ் அதாவது போய் நிப்பாரு. அதர்மத்த தட்டி கேட்கிற ஒரு தர்மவானா நடிச்சார். அப்படியே இருந்தார். தெரியுதுங்களா? அது அவரோட அத வச்சு தான் அவரோட பேஸாவே இருந்தது. அப்போ அவருக்கு அவருடைய பெர்சனாலிட்டி, அவருக்கு கூடின கூட்டம், அவர ரசிச்ச விதம், இது எல்லாமே அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தினது. ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். புரட்சித் தலைவருக்கு மட்டும் தான் ரசிகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர அரசியல்லயே ஆதரிச்சாங்க, ஒட்டுமொத்தமா.